பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நைட்டு கூட மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஒரு அற்புதமான வார்த்தையை இன்னைக்கு காலையில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை உற்சாகப்படுத்தின, என்னை தைரியப்படுத்தின ஒரு அழகான வார்த்தையை இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஏதாவது ஒரு சிக்கலான இடத்துல நம்ம மாட்டும்போது, யாரோ ஒரு நபரிடத்துல நமக்கு ஒரு சிபாரிசு தேவைப்படும் போது நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கக்கூடிய சிலர்கிட்ட போய் என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, என்னை பத்தி அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாம சிபாரிசுக்காக நிற்கும்போது சிலர் அப்படி சிபாரிசு செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கும் ரொம்ப யோசிப்பாங்க. இவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சா கூட நல்லவங்கன்னு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இந்த உலகம். நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கோ அல்லது நமக்காக பரிந்து பேசுறதுக்கோ வழக்காடுறதுக்கோ இந்த உலகத்துல உண்மையா யாருமே இல்லைங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் இருக்கார் பாருங்க, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறவர். இன்னைக்கு நான் பிலமோன் நிருபத்தை படிச்சுட்டு இருந்தேன். இந்த பிலமோன் நிருபம் பவுல் அப்போஸ்தலன் பிலமோனுக்கு ஒனேசிமுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி எழுதின ஒரு லெட்டர். பிலமோன்ட்ட ஒனேசிமு பத்தி ஒரு சிபாரிசு கடிதம் எழுதுவார். ஏன்னா பிலமோனிடத்தில் வேலைக்காரனா இருந்தவன் தான் இந்த ஒனேசிமு. கடன்பட்ட ஒரு கடன்காரன், கடனை அடைக்க முடியாமல் அங்கிருந்து வழிவிலகி ஓடின ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார், ரட்சிக்கிறார். பவுல் அப்போஸ்தலனிடத்துல தஞ்சம் புகுகிறான். உத்தம ஊழியக்காரனாய் உண்மையுள்ள ஒரு சீடனாய் பவுலால் உருவாக்கப்படுகிறான். இப்ப இந்த பிலமோன் ஒரு சின்ன திருச்சபையினுடைய தலைவனாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த பிலமோன் இடத்துல பவுலுடைய ஓட்டம் முடிய போகிற அந்த காலகட்டத்தில் ஒரு நிருபத்தை எழுதி ஒனேசிமுவுக்கு கைகளில் கொடுத்து அனுப்புகிறான். அந்த நிருபம் பிலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிபாரிசு கடிதம். யாருக்காக? ஒனேசிமுக்காக பரிந்து பேசி ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அதுல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 12ஆம் வசனத்துல பவுல் அழகா எழுதுறாரு, அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு எழுதுறார். என் அன்புக்குரியவர்களே, பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒனேசிமு உள்ளம் போல் இருந்தவன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாரை சந்தோஷப்படுத்துறோன்றது ரொம்ப முக்கியங்க. யாரோ ஒருவருடைய உதவி தேவை என்பதற்காகவோ, யாரோ ஒருவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும், வழக்காட வேண்டும் என்பதற்காகவோ, யாரோ ஒருவர் நமக்காக ஒரு சிபாரிசு செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அவர்களை சந்தோஷப்படுத்துவதை விட நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்வில நம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர். இங்கே பிலமோனுக்கு பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும்போது ஒனேசிமுவை பற்றி சொல்லுகிறான், என் உள்ளம் போல் இருந்தவன், என் உள்ளம் போல் இருந்தவன். அப்படி என்றால் பவுலுடைய மனதுதான் ஒனேசிமுவினுடைய மனதாக இருந்தது. பவுல் எதை சிந்தித்தாரோ, பவுல் எதை யோசித்தாரோ, பவுல் எதற்காக பிரயாசப்பட்டாரோ அதில் எல்லா பங்களிப்பும் ஒனேசிமுவுக்கு இருந்ததாக பவுல் சொல்லுகிறார். அதுக்கு தான் அந்த ஒரே வார்த்தை, என் உள்ளம் போல் இருந்தவன், என் உள்ளம் போல் இருந்தவனை நீ ஏற்றுக்கொள்ளும். இவன் ஏதாவது உன்னிட்ட கடன் வாங்கியிருந்தாளா, அந்த கடனை நான் உனக்கு என்ன செய்யறேன், அடைக்கிறேன், நீ அவனை ஏற்றுக்கொள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சிபாரிசு செய்ய ஆயத்தமா இருக்கிறார், உங்களுக்காக வழக்காட ஆயத்தமா இருக்கிறார், உங்களுக்காக அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும், ஏன் நான் இப்படி சொல்றேனே, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல விடுதலை தேவையோ அந்த இடத்துல விடுதலை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே இன்னைக்கு நைட்டு ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணணும். உங்களுக்கு அவர் சிபாரிசு செஞ்சு, உங்களை அவர் ஆசீர்வதிச்சு, உங்களுக்காக அவர் வழக்காடி, உங்களுக்கு அவர் ஆதரவு கோலை நீட்டி உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? கட்டாயம் செய்வார். உங்களுக்கு செய்ய வேற யாருக்கு செய்ய போறார்? ஆனால் நீங்கள் ஒன்றை உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானமா எடுக்கணும். என்னன்னா, நான் என் ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக என் வாழ்க்கையை நான் வாழ அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னா அவருடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டவர்களா இருப்பீர்கள். ஆனால் இந்த உலகத்தையே உங்களுக்காக அவர் திருப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்காக உலகத்தையே கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடையதாக மாற்றுவார். ஆனால் நீங்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டவர்களாக இருக்கணும்.
அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும், அவருடைய மனதை மகிழ்விக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படின்னா உங்களுக்காக அவர் எதையும் செய்வார், எதையும் செய்வார், எதையும் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இந்த இரவு நேரத்துல இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் யாரோ ஒருவரிடத்திலிருந்து ஒரு உதவி வராதா? எங்கேயோ ஒரு மனிதரிடத்திலிருந்து எனக்கு சிபாரிசு வராதா? யாராவது ஒருவர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டாங்களா? யாராவது என்ன ஆதரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுக்குறீங்க. நான் உனக்கு இருக்கிறேன், உனக்காக வழக்காட, உனக்காக பரிந்து பேச, உன்னை ஆதரிக்க, உன் மீது அன்பு செலுத்த, உன்னை அறிமுகப்படுத்த இதோ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வழக்காடுதல் உண்மையானதாக இருக்கும். நீர் நீதி செய்கிற தேவனாய் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்கள் வாழ்நாளில் உம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியவர்களாய், உம்முடைய உள்ளம் போல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுக்கு அருகாமையில இருந்து உம்மை சரியாய் புரிந்து கொண்டு உங்கள் சித்தத்தை செய்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து இந்த வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. தேவன் காரியங்களை கைகூடி வரச் செய்வீராக, காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வீராக. அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a good night. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்க பரிந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல, வழக்காடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவர் உள்ளத்திற்கு அருகில் நில்லுங்கள், அவர் உள்ளத்தோடு நில்லுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கானதை சிறப்பானதாக செய்வார். God bless you.